என்ன எப்போ பார்த்தாலும் கேம் விளாண்டுட்டு இருக்கீங்க படிக்காம? லாஸ்ட்மா இதாம்மா அவனுக்கு ப்ளீஸ்மா. மாமா பாருங்க மாமா, எல்லாம் அவங்க அப்பா கொடுக்குற செல்லாம் போய் சொல்லுங்க மாமா. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். பசங்களா இங்கே வாங்க, நம்ம வேற கேம் விளையாடுவோம். என்ன கேம் தாத்தா? வேற என்ன கேமு? மல்டிப்ளேயர், ட்ரெஷர் ஹண்டு, புதையலை தேடி போகிறோம். எங்க தாத்தா? எங்கே? நம்ம நாகப்பட்டினத்தில் தான். தாத்தா கொடுத்த முதல் குறிப்பு, நம்ம ஊர் முதன்மை தொழிலான மீன்பிடி தொழிலாளர்களின் வாகனம் அது. படகு. அப்ப பீச்சுடா. நாகைக்கு துணைவி போல ஒட்டி இருக்கும் இந்த கடலுக்கு வரலாற்றுல பெரிய இடம் இருக்கு. இந்த நாகைக்கு சோழகுலவல்லிப்பட்டினம், சத்திரிய சிகாமணி, இப்படி பல பேர் இருந்திருக்கு. நாகூர் தர்கா, வேளாங்கண்ணி மாதா, சிக்கல் சிங்காரவேலன், இது மூணுமே எல்லா மதத்தினரும் எந்தவித பாகுபாடும் இல்லாம வழிபடும் வழிபாட்டு தலம். சுயமரியாதை, பொதுநலம், சமத்துவம், இதான் நம்ம ஊர் ஆளுங்க. கலைஞரையா இங்க பிறந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமை. அவர் எழுதின எழுத்துக்கு இங்க ஒரு நூலகமே பத்தாது. நாகையில் ஒரு கவிஞனின் சிற்ப காலடியில். நாகையிலிருந்து உருவான எழுத்தாளர்களும் சிந்தனையாளர்களும் ஏராளம். கம்பர், தாயுமானவர், அப்பர், மறைமறை அடிகளார், இன்னும் எவ்வளோ பேர். மருதமும் நெய்தலும் ஒட்டி உறவாடுற ஊர் இது. விவசாயம், மீன் பிடித்தல், உப்பளம், இதெல்லாம் தான் இங்க பிரதான தொழில். தச்சின் சவம் அடக்கம் செய்த இடம் இன்னொரு புதையல் காத்திருக்கிறது. டச் ஈஸ்ட் இந்திய கம்பெனி 16ஆம் நூற்றாண்டுல இங்கு பெரிய கோட்டையை கட்டி இந்த துறைமுகத்தை கப்பல் போக்குவரத்துக்கும் வியாபாரத்திற்கும் பயன்படுத்தினாங்க. அப்போ கட்டப்பட்டதுதான் இந்த சிங்கச்சி. அடுத்த பொக்கிஷம் அக்காலத்தில் பௌத்த விகாரத்தை தேடினால் கிடைக்கும். பௌத்தமும் சமணமும் ஒன்னா சமமா இயங்கிய ஊர் இது. காந்தியின் உப்பு சத்தியாகிரகத்தில் நாகையில் ராஜாஜி தலைமையில் நடந்த நடை போராட்டம் உப்பையும் நம் நாட்டையும் நமக்கே சொந்தமாக்கியது. சோழர் காலத்திலேயே இது அவங்களோட துறைமுகமா இருந்ததுக்கு பல புத்தக ஆவணங்கள் இருந்திருக்கு. உங்கள் கையில் இருக்கிறது தான் புதையல். இந்த புத்தகம் கொடுக்கும் அறிவும் ஆற்றலும் தான் பொக்கிஷம். வாங்க நம்ம வாசிப்பு பயணத்தை தொடங்கலாம். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.